இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் வாழ்த்துக்கள். மீண்டுமாக துளிர்க்கும் வசனத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். மற்றும் ஒரு நல்ல செய்தியோடு உங்களை இன்னைக்கு சந்திக்கிறேன். இன்றைக்கு உள்ள செய்தியின் தலைப்பு இடையில் எவரும் இல்லை. அதாவது தேவனுக்கும் நமக்கும் இடையில எவரும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இன்றைக்கு உள்ள செய்தியின் தலைப்பு. ஏன்னா பல சமயங்களிலே நம்ம நம்மளை அறியாம நிறைய பேரை நம்மளுடைய மனதுல, நம்முடைய உள்ளத்துல, நம்முடைய எண்ணங்கள்ல, நம்முடைய தலையில தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கோம். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு விரோதமா சில காரியங்கள செஞ்சவங்க, நம்மை வெறுக்கிறவங்க, சிலருக்கு நம்மள பிடிக்காது அப்படிப்பட்டவங்க, நம்மை பற்றி அவதூறா பேசினவங்க, நம்மை துன்புறுத்திய துன் நமக்கு துன்பத்த குடுத்தவங்க, நம்ம கஷ்டப்படும்போது நமக்கு உதவாதவங்க, நம்முடைய உயர்வை போறதுக்கு நமக்கு ஏதோ ப்ரமோஷன் கிடைக்க போகுது அப்படிங்கும்போது, அதை தடுத்தவர்கள், நமக்கு நஷ்டம் உண்டாக்கினவங்க, இந்த மாரி ஆட்கள நம்ம தலையில தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கோம். தலையிலன்னா நம்முடைய எண்ணங்கள்ல அவங்க எல்லா நேரமும் இருந்துகிட்டே இருக்காங்க. இதுல நம்ம ஏமாத்துனவங்க, அ நம்முடைய இவங்க சிலர் இவங்க நம்முடைய எதிரிகள்னு இருக்க முடியாது. நம்முடைய குடும்பத்துல உள்ளவங்க மேலே கூட நமக்கு இப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்குது. என் பெற்றோர் எனக்கு சரியா என்னை வளர்க்கல, என்னுடைய கணவர் எனக்கு சரியா கவனிக்கல, என்னுடைய பிள்ளைங்க என்னை கவனிக்கல. இப்படின்னு சொல்லி அப்படி சில ஆட்கள வச்சிருக்கோம். இவங்க நம்முடைய மனதை எப்பொழுதும் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுல சிலர் மரித்து கூட போயிருக்கலாம். ஆனா அவங்கள நம்ம தலையில தூக்கி வச்சுக்கிட்டே இருக்கோம். இன்றைக்கு தேவனுக்கும் நமக்கு இடையில யாருமே இருக்கக்கூடாதுன்ற ஒரு முக்கியமான காரியத்த நான் இன்னைக்கு பேசணும்னு நினைக்கிறேன். இவங்க ஏற்கனவே நம்ம காயப்படுத்தியிருக்காங்க. சிலர் சின்ன வயசுல படுத்தினது கூட ஒரு 40, 50 வருஷம் ஏன் உயிரோடு இருக்க நாள் வரைக்குமே அது மறக்காம இருக்கும். காயப்படுத்தினவங்கன்னா பிசிக்கலா சொல்லல. நமக்கு நம்முடைய ஆத்துமாவுல, நம்மள உணர்ச்சிகள்ல நம்மள காயப்படுத்தினவங்க, நம்முடைய வார்த்தைகளினாலே நம்மை காயப்படுத்தினவங்க, பேச்சினாலே காயப்படுத்தினவங்க, இப்படிப்பட்டவங்கலாம் இருக்கிறாங்க. அப்போ இவங்களெல்லாம் நம்ம அந்த நேரத்துல மட்டும் இல்லாம, தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கை முழுவதும் நம்மை காயப்படுத்துவதற்கு அவர்களை அனுமதித்துக் கொண்டிருக்கிறோம். சிலர் எதுவுமே நமக்கு எதிரா செய்யாட்டா கூட, நம்மளே ஒரு மாயையில, அதாவது அவங்கள அவங்க தான் செஞ்சுட்டாங்க, அவங்க தான் எனக்கு விரோதமா செய்றாங்கன்னு சொல்லி அவங்க செய்யாவிட்டாலும் அவர்களை குறித்த ஒரு எண்ணத்தினாலே அவங்கள எப்பயுமே மனசுல வச்சுக்கிட்டு இருக்கோம். அவங்க மனசுல ஒரு பெரிய பெரும்பாலான இடத்தை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறார்கள். என்ன நடந்தாலும், நம்ம வாழ்க்கையில என்ன நடந்தாலும், என்ன ஒரு தோல்வி நடந்தாலும், என்ன ஒரு ஏமாற்றம் நடந்தாலும், உடனே அவங்கள தான் நம்ம ப்ளேம் பண்றோம். அவங்கள தான் சொல்றோம். இவங்க குற்றம் சாட்டுறோம் அவங்கள. இவங்களா தான் இருக்கும். இவங்க பண்ணிட்டாங்க, அவங்க செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி. இதுல என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு முதலிடமா இருக்க வேண்டியவர் தேவன். நான் விசுவாசிகளை குறித்து தான் பேசுறேன். மற்றவங்கள பத்தி பேசல. நமக்கு முக்கியமானவராக இருக்க வேண்டிய தேவனை விட்டுவிட்டு, இப்படி நமக்கு எதிராக செயல்பட்டவர்கள் அல்லது படுகிறார்கள் என்று நாமாவே ஒரு மாயையாக யோசித்துக் கொண்டவர்கள் நம்முடைய முழு இருதயத்தையும், நம்முடைய எண்ணங்களையும் ஆக்கிரமித்துக் கொள்ள நம்ம அனுமதிக்கிறோம். அவர்களை விடுதலை பண்ணிருங்க. ஒரு நம்முடைய மனசுல சிறைய போல பிடிச்சு வச்சிருக்கோம். சிறை பிடிச்சு வச்ச மாரி வச்சிருக்கோம். அவங்க ஆக்கிரமித்து வைத்திருக்கிற அந்த இடத்தை விட்டு இன்னைக்கு நம்ம வெளியேற்ற போறோம். தேவனை தவிர யாரும் நம்முடைய மனதின் சிங்காசனத்திலே உட்கார்றதுக்கு தகுதி கிடையாதுங்க. அவங்களுக்கு அவ்வளவு ஒரு மதிப்பு கொடுக்க வேண்டிய அவசியமே இல்ல. அவங்க நம்முடைய நேரத்தை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய மனதையும், நம்முடைய எண்ணங்களையும், நம்முடைய வாழ்நாட்களையும் தொடர்ந்து எடுப்பதற்கு ஒரு நாள் காயப்படுத்தினது மட்டும் இல்லாம, தினமும் அவங்க நம்மளை காயப்படுத்திக் கொண்டே இருப்பதற்கு அனுமதிக்க வேண்டாம். அதுதான் இன்னைக்கு உள்ள செய்தியின் சாராம்சம். அதாவது இடையில் எவரும் இல்லை. தேவனுக்கும் எனக்கும் இடையில எவரும் இல்லை. எவரும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். இது எந்தெந்த டைம்லலாம் நம்ம இப்படிப்பட்ட ஆட்களை நம்ம இடையில விடுறோம் அப்படிங்கிறதுக்கு வேதத்திலிருந்து சில காரியங்கள எடுத்துக்காட்டுகளோட நம்ம பார்க்க போறோம். முதலாவது, தவறு செய்யும்போது தேவனுக்கும் இடையில, எனக்கும் இடையில யாரும் இருக்கக்கூடாது. ஆனா தவறு செய்யும்போதும் நம்ம அடுத்தவங்கள கொண்டு வந்து விட்டுறோம். இதுக்கு நான் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 9, 10, 11, 12 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, "நீ எங்கே இருக்கிறாய்?" என்றார். அதற்கு அவன், "நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு, நான் நிர்வாணியாயிருப்பதினால் பயந்து ஒளித்துக் கொண்டேன்" என்றான். அப்பொழுது அவர், "நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ?" என்றார். அதற்கு ஆதாம்,
என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன் என்றான். இதுல தேவனுக்கும் ஆதாமுக்கு தான் பேச்சு. எப்ப நீ பழம் சாப்பிட்டியான்னா, ஆமா ஆண்டவரே நான் பழம் சாப்பிட்டேன். அதுதான் நீ வேண்டான்னு சொன்னதை நான் அந்த கனியை சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்லணும். ஆனா அதை விட்டுட்டு நடுவுல இன்னொரு ஆளை கொண்டு வரான் பாருங்க. நீர் எனக்கு இருக்கும்படி தந்த இந்த ஸ்திரீ தான் கொடுத்தா அப்படின்னு சொல்லி. இது தேவன் விரும்புகிறது இல்ல. ஏன்னா இதற்கு நிறைய எடுத்துக்காட்டுகள் கொண்டு வரலாம் வேதத்துல. எப்பயுமே தேவன் ஒரு தவறை சுட்டி காட்டும்போது, நம்மிடத்துல காட்டும்போது, நம்ம ஆண்டவரே நான் தெரியாம பண்ணிட்டேன். நான் இனிமே பண்ண மாட்டேன்னு சொல்லி மனம் திரும்புவது அவசியம். அதை விட்டுவிட்டு அவங்களால தான், இவங்களால தான், இவங்க இப்படி பேசினதுனால தான், இவங்க இப்படி செஞ்சதுனால தான் சொல்லி அடுத்தவங்களே காரணம் காட்டக்கூடாது. இதற்கு சில வசனங்களை நான் காட்டுறேன். மத்தேயு 7:1 நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறதென்ன? இதோ உன் கண்ணில் உத்திரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி நான் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வது எப்படி? மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். இதுல என்ன சொல்றாரு? தவறு செய்யறது எல்லாருமே செய்றோம். நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு விசுவாசிகள் ஆன பிறகு நம்ம தவறு செய்யல அப்படின்னு கிடையவே கிடையாது. நம்மளும் தினந்தோறும் யாரையாவது நம்ம காயப்படுத்திக்கிட்டு தான் இருக்கோம். தெரியாம, நம்மள அறியாம. அதனால நீ குற்றவாளி, நீ தவறு செய்தவன் என்று தீர்க்கப்படக்கூடாது என்று நினைத்தீனா மற்றவங்களை அப்படி தீர்க்காத. அவங்களால தான், இவங்களால தான் சொல்லாத அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுது. இன்னொரு பகுதியை நான் காட்ட விரும்புகிறேன். ரோமர் 2ஆம் அதிகாரத்துல சில கடுமையான வசனங்களை பவுல் எழுதுறாரு. ஆகையால் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கிறேன். ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றவாளியாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக்கி ஆக்குகிறாய். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாயத்தீர்ப்பு சத்தியத்தின்படியே இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அதுல பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா போட்டிருக்கு. மற்றவங்களை குற்றவாளியா தீர்க்கிறியே, அதே காரியங்களை நீயும் செய்யறியே. நான் செய்யல அப்படின்னு சொல்றோம். ஆனா நம்மாலே எத்தனை பேர் காயப்பட்டிருக்காங்க நமக்கு தெரியாது. நம்முடைய நடவடிக்கைகள்னாலே ஒருவேளை நம்ம அவங்களை கவனிச்சிருக்கவே மாட்டோம். ஆனா அவங்களை காயப்படுத்துவதாக நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால மற்றவர்களை கை காட்டுறதுக்கு முன்னாடி இவங்க தான் தவறு செஞ்சாங்க, அதனாலதான் நான் தவறு செஞ்சேன்னு சொல்றதுக்கு முன்னாடி ஆண்டவரே நான் தான்ப்பா, என்னுடைய தப்புதான் சொல்லி அவரிடத்துல நேரடியாக போவது நல்லது. இடையில யாருமே வருவதற்கு அனுமதி இல்லை. அடுத்தது 2வது காரியம், பணி செய்யும்போது, வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது, அந்த வேலையிலயும் சில நேரம் நம்ம மற்றவங்கள கை காட்டுறோம். இதுக்கு உதாரணம் பாத்தீங்கன்னா லூக்கா 10ஆம் அதிகாரம் 38ல இருந்து நான் சில வசனங்களை வாசிக்கிறேன். பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கு மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டில் ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். இப்போ இதுல பாத்தீங்கன்னா மார்த்தாள் தான் ஆண்டவரை கூப்பிடுறா, அவருக்கு பற்பல வேலைகளை செய்யறா. ஆனா மரியாள் தேவனிடத்துல இயேசுவின் பாதத்துல உட்கார்ந்து அவர் சொல்றதை கேட்டுட்டு இருக்கா. ஆனா இந்த சூழ்நிலையில மார்த்தாள் இயேசுவை பார்த்து, இவா எனக்கு உதவி செய்யும்படி இவளை அனுப்புங்க அப்படின்னு சொல்லி இயேசுவின் இடத்துல பேசுறா. ஆண்டவர் என்ன சொல்றாரு? சரி போமா அப்படின்னு சொல்லல. நீ அது வேலையை செய்யறியா, செய்யி. இவள என்கிட்ட நான் சொல்லுகிற காரியங்களை கேட்டுக்கிட்டு இருக்கா. அதை நீ இப்போ தடை பண்றதுக்கு உனக்கு உரிமை இல்லை. அதாவது இவ என்கிட்ட பேசிட்டு இருக்கா, நீ வேலை செய்யணும்னா நீ செய்ய. இல்ல உன்னால அதாவது பல சமயங்களில இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையா இருக்குது. வீட்டுல பாத்தீங்கன்னா
நம்ம வேலை செஞ்சுட்டு இருப்போம். அடுத்தவங்க சும்மா உட்கார்ந்திருக்கும்போது நமக்கு கஷ்டமா இருக்கும். வேலை செய்யணும், உதவி செய்யணும் அது உண்மதான். ஆனா பல சமயங்களிலே, "ஆண்டவரே எனக்கு உதவி செய்றதுக்கு நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கப்பா." நீங்க அவங்கள நீங்க சொல்லுங்கன்னு சொன்னோம்னா, பல பிரச்சனைகள் வீட்ல தீரும். கணவன், மனைவி அதுல கூட பார்த்தீங்கன்னா, பல இடங்களிலே கணவன்மார் உதவி செய்யாத போது, நம்ம வந்து சத்தம் போட்டு, அவங்கள கத்தி, அவங்கட்ட சண்டை போட்டு, அதுக்கு பிறகு உதவி வாங்கும்போது, வேண்டா வெறுப்போட பலர் வரவும் மாட்டாங்க. "நீ எல்நாளும் இப்படிதான் கத்திக்கிட்டு இருக்க, அதனால நான் வரமாட்டேன்னு" சொல்லிருவாங்க. ஆனா இதே இத நீங்க வந்து ஆண்டவர்ட்ட கேட்டு பாருங்க. "ஆண்டவரே எனக்கு தனியா செய்ய முடியல. அவங்க சும்மா தான் இருக்கிறாங்க. யாராவது வந்து எனக்கு உதவி செய்றதுக்கு எனக்கு நீங்க அவங்கட்ட பேசுங்கன்னு" சொல்லும்போது, அவங்க வந்து நமக்கு உதவி செய்றதுக்கு ஆண்டவர் அவங்க இருதயங்கள்ல பேசுறாரு. ஆனா இவ, அவள அவள போய் சொல்லுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவள கேட்கிறா. ஆண்டவர் கேட்கிறாரு. ஆனா இந்த விஷயத்துல நீ அவள பத்தி கவலையே படாத. அவள டிஸ்டர்ப் பண்ணாத. அவள வந்து நீ பேசாத. இப்போ வேலை செய்யும்போது அடுத்தவங்கள போய் இவங்க செய்யல, அவங்க செய்யல, அதனால நான் செய்யல அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. நமக்கும் தேவனுக்கும் இடையில தான். எங்க இருந்தாலும் இது வந்து அலுவலகத்துல நீங்க வேலை செஞ்சாலும் சரி, அவங்கலாம் சும்மா உட்கார்ந்துருக்காங்க. இவங்கலாம் ஒரு வேலையும் செய்யல. நான் மட்டும் தான் வேலை செய்றேன் அப்படின்னா, தைரியமா சந்தோஷமா செய்யுங்க. ஆண்டவருக்காக செய்யுங்க வேலைய. ஒரு வசனத்த காட்ட விரும்புறேன். கொலோசியர் 3:24ல எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல், கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். இப்ப இத இத வந்து எல்லாத்துக்கும் எடுத்துக்கலாம். ஒரு வீட்ல வேல குழந்தைகள கவனிக்கிற வேலையா இருக்கலாம். வீட்டு காரியங்கள மேற்பார்வை செய்து இன்னன்னைக்கு என்ன செய்யணும், இது செய்யணும், அந்த காரியங்களா இருக்கலாம். இல்ல நம்ம அலுவலக வேலையா இருக்கலாம். எந்த வேலையாவுமே இருக்கலாமே! எதனாலும் எடுத்துக்கோங்க. எதை செய்தாலும் மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யும்போது, நம்முடைய எல்லா காரியங்களும் சரியாக மாறுது. அ சரியான ஒரு பிரையாரிட்டி வருது. அங்க வந்து எந்த ஒரு அ தொய்வும் இல்லாம, அடுத்தவங்கள பார்க்காம, தேவனுக்காக நம்ம செய்றோம். அதுல மனப்பூர்வமாய் சந்தோஷமா செய்றோம். நம்ம அதில உள்ள முழு பலனே நம்மால அடைய முடியும். அப்போ பணி செய்யும்போதும் அடுத்தவங்கள கை காட்ட வேண்டிய அவசியம் இல்ல. மார்த்தாள மாரி. ஏன்னா, இதுல மரியாள் வந்து அவ வாங்க என் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிடல. மார்த்தாள் தான் கூப்பிடுறா. அப்போ அந்த டைம்ல அவ சந்தோஷமா செஞ்சிருந்தா, ஒருவேளை ஈஸியா அவன் செய்றதுக்கு ஆண்டவர் உதவி செஞ்சிருப்பாருன்னு நான் நம்புறேன். இப்ப இது ஒரு காரியம் 2வது காரியத்த நம்ம பார்த்திருக்கோம். இன்னும் 3வது பல சமயங்களிலே ஜெபிக்கும்போது கூட நம்ம வந்து அ மற்றவங்கள காட்டி தான் ஜெபிக்கிறோம். இப்ப ஜெபத்துல கூட நமக்கும் ஆண்டவருக்கும் தான் நம்ம பேசுறோம் அப்படின்ற எண்ணம் இல்லாம, பல சமயங்களில நம்ம முன்னால உட்கார்ந்திருக்கவங்கள யோசித்து, அவங்க எப்படி நினைப்பாங்க? அவங்க அவங்க என்னுடைய ஜெபத்த குறித்து என்ன நினைப்பாங்க? அதனால சரியான வார்த்தைகள போட்டு நான் ஜெபிக்கணும். அ அவங்களுக்கு ஏற்ற மாரி ஒரு நல்ல வார்த்தைகள போடணும். அவங்கள அவங்கள ப்ளீஸ் பண்ணணும். அப்படிங்கிறதுல தான் நம்முடைய ஜெபமானது கிடைமட்டமா இப்படிதான் போகுது ஒழிய, தேவனிடத்துல போறதுக்கு வாய்ப்பு இல்லாம இருக்குது பல சமயங்களில. பல சமயங்களில அவங்க ஜெபிக்கிறது சரியில்ல, இவங்க ஜெபிக்கிறது சரியில்லன்னு அவங்கள இவங்களே காட்டிட்டு நம்ம ஜெபத்திலே கூட அடுத்தவங்கள நம்ம சுட்டி காட்டுறோம். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு இருக்கு. லூக்கா 18 அதிகாரம் 9ஆம் வசனத்துல, "அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி, மற்றவர்களை அற்பமாய் எண்ணுகிற அ அற்பமாய் எண்ணின சிலரைக் குறித்து அவர் ஒரு உவமையைச் சொன்னார். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபசாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும், இந்த ஆயக்காரனைப் போலவும் இராததால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்திலெல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்துக்கொண்டு, தேவனே, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்றான். அவனல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். இதுல அந்த 2 பேர்ல பரிசேயன் வந்து பாத்தீங்கன்னா, அவனுடைய ஜெபத்த நம்ம பார்க்கும்போது, அவன் வந்து ஆண்டவர்ட்ட நேரடியா பேசவே இல்ல. முதல்ல பேசும்போது தன்னுடைய நல்ல காரியங்கள அடுக்குறான். தன்னுடைய அ வ ரொம்ப உதார குணம், தசமபாகம் குடுக்குறேன், நான் வந்து உபவாசம் பண்றேன், நான் வந்து மற்றவங்கள மாரி இல்ல, இந்த பின்னாடி இருக்கானே அவன மாரி இல்லன்னு சொல்லி இவனையே இழுக்குறான். ஆனா ஆயக்காரனோ, அந்த பாவி என்று ஒதுக்கப்பட்டவன், சமுதாயத்தால் பாவி என்று ஒதுக்கப்பட்ட அந்த ஆயக்காரன் என்ன பண்றான், தூரத்தில நிக்கிறான். பக்கத்துல கூட வரல. கண்ண மேல பார்க்கறக்கு கூட அவனுக்கு இது இல்ல. ஆனா தேவன்ட்ட நேரடியா பேசுறான். ஆண்டவரே, நான் பாவம் செஞ்சுட்டேன். எனக்கு கிருபையா இருன்னு சொல்றான்.
யாரு நீதிமானா வீட்டுக்கு போனான்னு ஆண்டவர் சொல்றாருன்னா, இந்த ஆயக்காரன் தான் வீட்டுக்கு நீதிமானா போனான். இப்போ நம்முடைய ஜெபம் சரியான விதத்திலே தேவனை அடைய வேண்டும் என்றால், நடுவுல யாரும் வரக்கூடாது. நானும் தேவனும் மட்டும் தான். தேவன்ட்ட நான் பேசுறேன். ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா, மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல அன்றியும் நீ 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரைப் போல் இருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பதிலளிப்பார். இப்போ இதுல என்ன சொல்றாரு? மற்றவங்க முன்னாடி ஜெபிக்கவே கூடாது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஆனா அவங்களுடைய ஜெபத்தின் நோக்கம் என்னன்னா, எல்லாரும் பார்த்து அவங்கள வந்து பாராட்டணும். அதுதான் அவங்களுடைய நோக்கம். அதுக்காக தான் அவங்க ஜெபிக்கிறாங்க. ஏன்னா வீதியின் ஓரத்துல நின்னு எல்லாரும் பார்க்கிற இடத்துல தெருவுல நின்னு ஜெபிக்கிறாங்களாம். ஆண்டவர் சொல்லிட்டாரு, அவங்க பலன் அங்கேயே முடிஞ்சு போச்சு. அதுக்குரிய கிடைக்க வேண்டிய இவங்க எவ்வளவு பரிசுத்தவான்கள் இப்படி ஜெபம் பண்றாங்கன்னு சொல்லி மற்றவங்க பார்க்கிறதோட முடிஞ்சு போச்சு. வேற அந்த ஜெபத்திற்கான உண்மையான பதில் கிடைப்பதற்கு வாய்ப்பில்லை அப்படின்னு போட்டாரு. ஒரு பகுதியை நான் காட்டணும்னு விரும்புறேன். மார்க் 11ஆம் அதிகாரத்துல நம்ம வந்து இந்த எவனாகிலும் மலையை பார்த்து பெயர்ந்து போன்னு பேசுனா ஆகும் அப்படின்னு சொல்லி பேசுறாரு. அதை ஒட்டி அடுத்தாப்புல ஒரு வசனம் வருது. 24ஆம் வசனம், மத்தேயு 11:24. ஆகையால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, இப்ப இதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்றாரு? உங்க பிரச்சனையை பார்த்து பேசுங்க, அது பெயர்ந்து போகும்னு சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்து உடனே, ஆகையால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, இதுவும் ஜெபத்தை குறித்துதான். ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவர்களுக்கு மன்னியுங்கள். இதுலயும் பாத்தீங்கன்னா ஜெபம் பண்ணும் போதும் அடுத்தவங்க எல்லாம் நடுவுல கொண்டு வராதீங்க. அந்த ஒருத்தங்களை குறித்த ஒரு எண்ணம் நம்முடைய மனசுல எல்லா நேரமும் இருந்துகிட்டே இருக்கக்கூடாது. அவங்க வந்து அவங்க பண்ணின காரியமா இருக்கட்டும், நமக்கு எதிரா செய்த காரியங்களா இருக்கட்டும், நமக்கு செய்த துரோகமா இருக்கட்டும், நமக்கு செஞ்ச வஞ்சனையா இருக்கட்டும், எல்லாவற்றையும் அப்பவே மன்னித்து விட்டுறணும். அந்த குறைய அவங்களுக்கு மன்னிங்க. உங்களுக்கு அவங்க மேல குறை இருந்தா அவங்கள மன்னிச்சிருங்க அப்படிங்கிறாரு ஜெபிக்கும் போது. அப்போ ஜெபிக்கும் போதும் நம்ம வந்து அடுத்தவங்களை நடுவுல கொண்டு வரக்கூடாது. இவன் வந்து ஆயக்காரனை வந்து கீழ்த்தரமா சொல்லி இவன மாதிரிலாம் நான் இல்ல ஆண்டவரேன்னு ஜெபித்தான். அதுவுமே தவறுன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா அந்த ஜெபத்துக்கு பதில் கிடையாது. ஆயக்காரன் ஜெபித்தது போல ஆண்டவரே எனக்கு நீங்க இறங்குங்க அப்படின்னு தனக்கும் அவருக்கும் இடையில உள்ள தொடர்பை பத்தி பேசும்போதுதான் நமக்கு அதுக்குரிய பலன் கிடைக்கும்னு சொல்லி இருக்கிறாரு. அதே மாதிரி மாயக்காரர் மாதிரி எல்லாரும் பாக்குற மாதிரி ஜெபித்தாலும் உங்களுக்கு பலன் இல்லைன்ட்டாரு. அவங்களுடைய ஜெபம் எல்லாம் மற்றவர்களை நோக்கிதான் இருந்தது ஒழிய தேவனை நோக்கி போல. அடுத்து இப்ப பாக்குறோம், யாருக்கு மேலயாவது நமக்கு வந்து ஒரு குறைவு இருந்தால், என்னை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க உங்க எல்லாருக்குமே கண்டிப்பா இன்றைக்கு உங்க மனதுல யார் மேலயாவது ஒரு குறை இருக்கும். அந்த குறை யார் மேல, அது இப்போ ஒரு இம்மீடியட்டா ஒரு ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நடந்த காரியமா இருக்கட்டும், அல்லது ஒரு 1 வருஷம் முன்னாடி நடந்த காரியமா இருக்கட்டும், இல்ல 10 வருஷம் முன்னாடி நடந்த காரியமா இருக்கட்டும், எதா இருந்தாலும் இப்ப ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற செய்தி, நீங்கள் ஜெபிக்க போகும்போது அதுக்கு முன்பாக அவர்களை மன்னித்து அவர்களை விடுவித்திருங்க. அவங்கள உங்க மனதுல வைக்காதீங்க. வச்சிருந்தீங்கன்னா உங்க ஜெபம் நீங்க என்ன சொல்லி ஜெபிக்கிறீங்களோ அதுக்குரிய காரியங்கள் கிடைப்பதற்கு வழி இல்ல. அதுதான் இதுல இருந்து பாக்குறோம். இந்த மாதிரி ஆட்கள் உங்க இடையில வர வேண்டாம். இடையில் எவரும் இருக்க வேண்டாம். தேவனுக்கு உங்களுக்கு இடையில. நமக்கு ஜெபத்துக்கு பதில் வேண்டும் என்பது அவசியம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இத முதல்ல விட்டுறணும். நிறைய நேரம் வந்து நமக்கு இவங்கள மன்னிக்கவே முடியாது. இவங்க அவ்வளவு அநியாயம் எங்களுக்கு பண்ணிட்டாங்க. தினந்தோறும் என்னைய வந்து இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. தினந்தோறும் எங்களுக்கு எதிரா காரியங்களை செய்றாங்க. அப்படின்னு இருந்தாலும் ஆண்டவர் என்ன சொல்றாரு? உங்க சகோதரனை 70 தடவை ஒரே நாள்ல மன்னின்னு சொல்றாரு. இப்போ நம்முடைய மனதுல அவங்கள மன்னிச்சுட்டோம்னா, அவர்களை மனதின் சிங்காசனத்துல இருந்து கீழே இறக்கி வச்சிடுறோம். ஆனா மன்னிக்காம இருக்கும்போது நம்ம தூக்கி தலையில தான் சுமந்துகிட்டு இருக்கோம். அவங்க மறுபடியுமாக நம்மை காயப்படுத்துவதற்கு நாம் தான் அனுமதி கொடுக்கிறோம் என்பதை மறந்து போக வேண்டாம். அடுத்த காரியம் பாத்தீங்கன்னா, இது தேவன் நம்மிடத்துல பேசும்போது கூட பல சமயங்களில நம்ம மற்றவங்கள பாக்குறோம். அவங்ககிட்ட என்ன சொல்லியிருப்பாரு? இவங்ககிட்ட என்ன சொல்லியிருப்பாரு? இது வந்து 3வது காரியம், ரொம்ப முக்கியமான காரியம் பாத்தீங்கன்னா, 1 சாமுவேல்
3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இது வந்து நமக்கு எல்லாமே தெரியும். சின்ன வயசுல இந்த வசனம் தெரியும். சாமுவேலே என்று கர்த்தர் கூப்பிட்டார். அதுக்கு சாமுவேல் சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்றான். சின்ன பிள்ளைகளுக்கு கூட நம்ம சொல்லிக் குடுப்போம். இதுல சாமுவேல் சொல்லும் அடியேன் கேட்கிறேன். நீங்க சொல்லுங்க ஆண்டவரே நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்றான். அதுதான் சரியான ஒரு தேவன் பேசும்போது கேட்கிற விதம். ஜெபிக்கும்போது நம்ம பேசுறோம். அடுத்து வந்து தேவன் பேசுறத கேட்கிற காரியம் ஒண்ணு இருக்கு ஜெபத்திலே. யோவான் 21ஆம் அதிகாரத்துல இன்னொரு நிகழ்ச்சி வருது. நான் அத வாசிக்கிறேன். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். 2ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அதற்கு அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். 3ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3ஆம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர். நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். இதுல என்ன நடக்குது? இயேசுவானவர் உயிரோடு எழும்பி விட்டார். எழும்பி இவர்களுக்கு மீண்டுமாக தரிசனம் கொடுக்கிறாரு. இவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க? அவர் தான் இல்ல, இப்ப நம்ம என்ன செய்ய போறோமோ தெரியலன்னு சொல்லிட்டு மீண்டுமாக அவங்க வந்து மீன் பிடிக்கிற தொழிலுக்கு இன்னும் ஒரு கொஞ்சம் பேரை இழுத்துட்டு ஒரு 7 பேரா சேர்ந்து மீன் பிடிக்க போறாங்க. அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. அவங்க காலையில திரும்பி வந்துகிட்டு இருக்காங்க. எதுவும் இல்லாம ஒரு வெறும் படகோட வந்துகிட்டு இருக்கும்போது கரையில இயேசுவானவர் நின்று அவங்களுக்கு அடுத்த பக்கமா போடுங்கும்போது நிறைய மீன் கிடைக்குது. உடனே அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்சிட்டு இப்போ வந்து எல்லாருக்கும் அவர் வந்து சாப்பாடு பரிமாறுறாரு. அங்கே பார்பக்யூ மீன் எல்லாம் குடுக்குறாரு ஆண்டவரு. கறி நெருப்புலாம் போட்டு அதுல மீன் எல்லாம் வச்சு, அப்பம்லாம் வச்சு அவங்களுக்கு குடுக்குறாரு. குடுத்து முடிச்ச உடனே இப்ப சீமோன்ட்ட பேசுறாரு. அவன் வந்து 3 தடவ ஆண்டவர மறுதலிச்சான். இவர் எனக்கு தெரியவே தெரியாது, இவர் எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்லி அவர் இருந்த சூழ்நிலையில அவர விட்டுட்டு ஓடி போனவர்ல முதல் முக்கியமானவன் அவன். ஆனா முக்கியமான சீஷன் அவன். அவன வந்து திரும்பவும் அவன வந்து கொண்டு வர்ற ஒரு முக்கியமான தருணம். இந்த இதுல வந்து ஆண்டவர் கேட்கிறாரு, 3 தடவ கேட்கிறாரு, நீ என்னை நேசிக்கிறாயா? ஒருவேளை 3 தடவ மறுதலித்ததுனால அப்படி கேட்டிருப்பாரோ என்னவோ தெரியல. 3 தடவ கேட்கிறாரு. ஆமாண்டவரே, அவனுக்கு ரொம்ப துக்கமாயிருச்சு. இப்படி 3 தடவ கேட்கிறாரே, நான் எவ்வளவு நேசிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு சொல்றான். அப்போ ஆடுகளை மேய்ப்பாயாகன்னு சொல்லிடுறாரு. அதாவது நெறைய பேர நீ வந்து இன்னும் ஆண்டவருக்குள்ள வழி நடத்தணுன்ற மாரி சொல்லிட்டு, அடுத்து 18ஆம் வசனத்துல பாருங்க. நீ இளவயது உள்ளவனாய் இருந்தபோது உன்னை நீயே அறை கட்டிக்கொண்டு உனக்கு இஷ்டமான இடத்திலே நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயதுள்ளவன் ஆகும்போது நீ உன் கைகளை நீட்டுவாய். வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். அவன் இன்ன வித மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்தப் போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். அவர் இதை சொன்ன பின்பு அவனை நோக்கி என்னை பின்பற்றி வா என்றார். இப்ப பாருங்க, அவருடைய எதிர்காலத்துல என்ன நடக்க போகுதுன்ற முக்கியமான காரியத்தை சொல்றாரு. உன் இஷ்டமான இடத்துல நீ போயிட்டு இருந்த, இனிமே வந்து உனக்கு இஷ்டம் இல்லாம இருந்தா கூட சில இடங்கள்ல உன்னை கட்டி கொண்டு போற ஒரு சூழ்நிலை கூட இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அடுத்த வசனமே அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குது. அவனுடைய எப்படி மறிக்க போறான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அதை தீர்க்க தரிசனமா சொல்றாருன்னு சொல்லி பாக்குறான். அந்த வசனத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ ஒரு முக்கியமான தருணம். அவரை பற்றிய பேதுருவை பற்றிய ஒரு வெளிப்பாடு, இனிமே நடக்க போற காரியத்தை ஆண்டவர் அந்த இடத்துல வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காரு. ஆனா இவன் பாருங்க, அதை கவனிக்காம பேதுரு திரும்பி பார்த்து இயேசுக்கு அன்பாயிருந்தவனும் ராப்போஜனம் பண்ணுகையில் அவர் மார்பிலை சாய்ந்து, ஆண்டவரே, உம்மை காட்டி கொடுக்க போகிறவன் யார் என்று கேட்டவனுமாகிய சீஷன் பின்னே வருகிறதை கண்டான். அவனை கண்டு பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, இவன் காரியம் என்ன என்றான். அதற்கு இயேசு, நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன, நீ என்னை பின்பற்றி வா என்றார். இதுல பாருங்க, ஆண்டவர் வந்து தெளிவா சொல்றாரு, உனக்கும் எனக்கு தான் இப்ப பேச்சு. அவனை பத்தி உனக்கு பேச்சே கிடையாது. பேதுருக்கு என்ன, எனக்கு ஆண்டவர் சொல்லிட்டாரு, அவனுக்கு என்ன? பல சமயங்கள்ல பேதுருக்கு நான் நினைக்கிறேன் யோவான் வந்து ஒரு போட்டியா இருந்திருப்பான்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இவன் வந்து இயேசுவுக்காக காரியங்களை சாதிக்கிறதுல எப்பவுமே ஒரு துடுதுடுன்னு இருந்தவன் பேதுரு. ஆனா அந்த யோவான் ரொம்ப இளவயது உள்ளவன்.
ஆனா இயேசுவோட ஒட்டிக்கிட்டு அவருடைய அன்பை மட்டும் அறிந்துகிட்டு எல்லா நேரமும் இயேசு வந்து என்னை நேசிக்கிறாரு. அவன் யோவான் நிருபத்துல பாத்தீங்கன்னா, இயேசுவுக்கு அன்பா இருந்தவன். இப்ப கூட அப்படிதான் வருது. இயேசுவுக்கு அன்பா இருந்தவன் அடுத்து எப்படி சொல்லியிருக்கு பாருங்க. அவர் ராப்போஜனம் பண்ணுகையில் அவர் மார்பில் சாய்ந்து உம்மை காட்டிக் கொடுக்கிறவன் யார் என்று கேட்டவனுமாகிய சீஷன். அப்போ தன்னை பத்தி எப்படி சொல்றான்? இப்போ இயேசுவோட அவ்வளவு க்ளோஸா இருக்கிறான். அவனுக்கு ஒருவேளை அவனை பத்தி ஏதாவது சொல்லுவாரா? நம்மள பத்தி இப்படிலாம் சொல்றாரு. அவனை பத்தி என்ன சொல்றாரு? அப்படின்னு சொல்லி அறியறதுக்காக இவன் காரியம் என்னன்னு கேட்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, உன் வேலைய பார்த்துட்டு போ. இன்னைக்கு பல நேரத்துல நம்ம காரியங்கள, நம்ம வீட்டு காரியங்கள, நமக்குரிய காரியங்கள, நமக்கும் தேவனுக்கும் இடையில உள்ள காரியங்கள மட்டும் நம்ம பார்க்காம, அவங்கள பாருங்க, இவங்கள பாருங்க ஆண்டவரே, இவங்க அப்படி இருக்காங்க, இவங்களுக்கு என்ன சொல்றீங்க? அப்படின்னு சொல்லி தேவையில்லாத காரியங்களை நாம் ஆண்டவர் நம்ம இடத்துல பேசும்போது கூட கொண்டு போய் வைக்கிறோம்னு நினைக்கிறேன். ஏன்னா வேத வசனம் எனக்கு இதை காட்டும்போது நிறைய காரியங்கள அப்படி தெளிவா கடகடன்னு இந்த 3 காரியங்களும் ஆண்டவர் எனக்கு காண்பித்தார். இப்போ தேவன் வந்து இப்படி அவருக்கு நடுவுல நமக்கும் அவருக்கு நடுவுல யாரும் வருவதை விரும்புகிறது கிடையாது. நம்ம பார்த்தோம் சில காரியங்கள காண்பித்தேன். இன்றைக்கு யார் யாரெல்லாம் எதெல்லாம் நடுவுல தேவனுக்கு நடுவுல விட்டுக்கிட்டு இருக்கோமோ தெரியாது. பெரும்பாலும் சில நபர்கள் நம்மை காயப்படுத்தினவர்கள், நம்மை ஏமாற்றியவர்கள், நம்மை துன்பப்படுத்தினவர்கள் அல்லது நமக்கு உதவி செய்ய மறுத்தவர்கள், நம்மை வெறுப்பவர்களை நாம் தலையில தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு அந்த ரியலைசேஷன், அந்த உணர்வு உங்களுக்கு வரணும்னு சொல்லி தான் தேவன் அதை இந்த நேரத்துல எடுத்து காட்டிக்கிட்டு இருக்காரு. நம்ம நினைக்கிறோம், அவங்கள வெறுப்பதன் மூலமாக, அவங்கள மன்னிக்காம இருப்பதன் மூலமாக, அவங்கள கீழ்த்தரமா எல்லா நேரமும் யோசிச்சுக்கிட்டே இருப்பதனால, நம்ம வந்து அவங்களுக்கு ஏதோ தீமை செய்றோம் நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா, நாம் நமக்கே தீமை செய்து கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாம நம்ம மனதின் சிங்காசனத்திலே அவர்கள தூக்கி உட்கார வச்சிருக்கோம். தேவன் இருக்க வேண்டிய இடத்துல அவங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்க ஒரு விக்கிரகம் போல நமக்கு மேல நம்முடைய மனதை முழுவதுமாக ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நான் உங்கட்ட கேட்க விரும்புறது அதுதான். யாரு நீங்க மனசுல அப்படி ஒரு கிரீடம் போட்டு உட்கார வச்சிருக்கீங்க? உங்க மனசுல உள்ள சிங்காசனத்த போட்டு ஒரு பெரிய சேர போட்டு யார உட்கார வச்சிருக்கீங்க? அவங்க என்னைக்கோ ஒரு நாள் உங்கள காயப்படுத்தினது உண்மைதான். ஆனால் அவர்கள் தினந்தோறும் உங்கள காயப்படுத்துறதுக்கு இன்னும் நீங்க அனுமதிச்சுக்கிட்டு இருக்கீங்க. எப்படின்னா, மனதிலே உங்களுடைய பேச்சுல எல்லா சூழ்நிலையிலும் அவங்கள பத்தி தான் வந்துகிட்டே இருக்கு. அவங்கள ஆதாம் மாரி தவறு செஞ்சா கூட இவங்க மூலம் தான் அப்படின்னு காட்டுறோம். பல சமயங்களில. அடுத்து பார்த்தோம், ஜெபிக்கும்போது கூட, நீ வந்து அ அடுத்தவன் மாரி, அவன மாரி இல்ல, இவன மாரி இல்ல அப்படின்னு சொல்லி அடுத்தவங்கள காட்டிக்கிட்டு இருக்குது. இவங்கள மாரி நான் கிடையாது அப்படின்னு ஜெபிக்கிறோம். அல்லது மற்றவங்க முன்னாடி பார்க்கணும்னு ஜெபிக்கிறோம். அவங்களுக்கு அவங்களுக்கு நான் காட்டணும். நான் யாருன்னு காட்டணும். அப்போ நம்முடைய எண்ணமெல்லாம் அவங்க தான் இருக்கிறாங்களே ஒழிய தேவன் இல்ல அங்க. நான் ஜெபம் வந்து தேவன்ட்ட போணும், தேவன்ட்ட இருந்து பதில் வரணுன்ற எண்ணம் இல்ல. அடுத்தவங்க மேல இவங்க என்னைய பார்க்குறாங்க. அதனால நான் ஜெபிப்பேன். அப்படி இல்ல. அது சரியான ஒரு ஜெபமாவே இருக்காதுன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா, அ நம்ம வந்து நெறைய எக்ஸாம்பிள் அதுல காமிச்சுட்டேன். அந்த ஆயக்காரனும், பாவியும், ஆயக்காரனும், பரிசேயனும். அப்ப யாருக்கு பதில் கிடைச்சது? யாருடைய ஜெபத்துக்கு பதில் கிடைச்சது? அடுத்தவன நோக்கி பார்த்துட்டு இருந்தவங்க பதிலே கிடைக்கல. அடுத்து வேலை செய்யும்போது கூட, இவங்க செய்ய மாட்டேங்கிறாங்க, அவங்க செய்ய மாட்டேங்கிறாங்க, இவங்க சரியில்ல, அவங்க சரியில்ல, நான் தான் சரியா செய்றேன். இது ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு காரியம். நம்முடைய வேலைய பார்த்துட்டு போ, உன்னுடைய வேலைய செய். எதை செய்தாலும் எனக்காக செய். அதாவது தேவனுக்காக செய்யணும். மனப்பூர்வமாய் செய்யணும். எந்த ஒரு சாதாரண வேலையா இருந்தாலும், அந்த வேலையும் நான் தேவனுக்காக செய்கிறேன் என்ற எண்ணத்தோடு நம்ம செய்யும்போது, நம்முடைய அதுக்குரிய பலனே வேற. தேவனும் அதத்தான் எதிர்பார்க்கிறாரு. அதை தேவனுக்காக செய்ய வேண்டும். எந்த காரியமா இருந்தாலும், எந்த சின்ன வேலையா இருந்தாலும். எக்ஸலன்ட்டா, சந்தோஷமா, நான் அந்த பாஸுக்காக செய்றேன். அந்த ஆளே சரியில்ல. அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு, அப்படிப்பட்ட நோக்கத்தோடு உட்கார்ந்து வேலை செஞ்சோம்னா, கண்டிப்பா நம்மால செய்ய முடியாது. நம்முடைய எண்ணம் எப்படி இருக்கணும்? இவருக்காக நான் செய்யல. இவர் ஒருவேளை மோசமான ஆளா இருக்கலாம். இவர் என்னைய சரியா ட்ரீட் பண்ணாம இருக்கலாம். எனக்கு சரியான ஒரு குடுக்க வேண்டிய இன்கிரிமெண்ட்லாம் குடுக்காம இருக்கலாம். ஆனா, தேவனுக்காக நான் செய்வேன். அப்படின்னு சொல்லும்போது, அவர கூட பைபாஸ் பண்ணி தேவன் நமக்கு புரமோஷன் குடுக்க முடியும். இன்றைக்கு இந்த வேலையிலே பிரச்சனையோடு இருக்கிற ஒருவருக்காக நான் இத சொல்லிட்டு இருக்கேன். வேலை செய்யும்போது கூட மனுஷருக்காக செய்யாதீங்க. அவங்கள பார்க்காதீங்க. அவங்கள நடுவுல கொண்டு வராதீங்க. இந்த வேலையில வருகிற மக்கள் கூட உங்க நடுவுல வர வேண்டாம். நான் தேவனுக்காக செய்றேன். தேவனுக்கு இடையில இவங்க வந்து நிக்க முடியாது. இந்த பாஸ வந்து அங்க ஆபீஸ்ல தான் இருக்கிறாருன்னா, வீட்லயும் 24 மணி நேரம் அவர பத்தி பேசி நம்ம மனசின் சிங்காசனம் நம்ம மனதுல
நம்ம மனதின் சிங்காசனம் மட்டுமல்ல, நம்முடைய வீட்ல இருக்க எல்லாருடைய மனதின் சிங்காசனங்களிலும் அவர்கள் உட்கார்ற மாரி வச்சுடுறோம். இன்றைக்கு நம்ம ஒரு காரியம் செய்ய போறோம். அடுத்து ஜெபிக்கும்போது சொன்னேன். அடுத்து தேவன் பேசும்போது கூட அடுத்தவங்கள பத்தி, இவங்கள பத்தி என்ன ஆண்டவரே? அவங்கள பத்தி என்ன ஆண்டவரேன்னு மனசெல்லாம் அவங்கள நோக்கிக்கிட்டு இருக்கு. அது வேண்டவே வேண்டாம். அவங்க எப்படியும் போறாங்க. அவங்க என்னவும் செஞ்சுட்டு போறாங்க. அவங்கள பத்தி அவங்கள மனசுல இருந்து தயவு செய்து எடுத்துருங்க. இன்றைக்கு நான் உங்கட்ட சொல்ல வேண்டிய முக்கியமான செய்தி அதுதான். நமக்கு எதிராக செய்தவங்களோ, செய்யாதவங்களோ, ஒண்ணும் செய்யாதவங்கள நம்ம சில நேரம் மனசுலயே நம்மளாவே இமேஜின் பண்ணிட்டு வச்சுட்டு இருக்கோம். இவங்களால தான் எனக்கு இவ்வளவு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி. அந்த மனத வந்து ஒரு ஆக்டோபஸ் பிடிச்சு வச்சிருந்தா எப்படி இருக்கும் மைண்ட் அப்படி பிடிச்சு சில நேரங்கள்ல நம்ம வச்சிருக்கிறோம். அந்த அந்த தேவையில்லாத அந்த ஆக்டோபஸ் போன்ற எண்ணத்தை இன்னைக்கு எல்லாரும் பிடுங்கி எறிய போறோம். மனதின் சிங்காசனத்துல தேவையில்லாம உட்கார்ந்து இருக்கிறவங்கள வெளியேத்த போறோம். ஆக்கிரமித்திருக்கிற இடம் அவர்களுடையது கிடையாது. அது தேவனுடையது. நம்முடைய மனசுல இப்படி எதிர்மறையான எண்ணங்களை கொண்டு வருகிற மக்களை இன்றையோட விட்டுற போறோம். சிலர் வந்து நம்ம விட்டு போயிட்டாங்க. இப்படி விட்டுட்டு நம்மள ப பாதி வழியில விட்டுட்டு போயிட்டாங்க. டைவர்ஸ் ஆனவங்க. அந்த அ டைவர்ஸ் பண்ணிட்டு போனவங்கள குறித்த ஒரு பெரிய ஒரு கசப்புணர்வோட இருக்கலாம். இல்ல இறந்து போனவங்கள கூட குறித்த ஒரு கசப்புணர்வு. அவங்க மட்டும் நான் சொன்னத கேட்டிருந்தேன் அப்படின்னு ஒரு கசப்புணர்வு வச்சிருக்கலாம். அவங்க உங்களுடைய மனதின் எண்ணங்கள நீங்க ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருக்கலாம். இன்றைக்குள்ள காரியங்கள பார்ப்பதற்கு, தேவனோடு நம்ம உறவு கொள்வதற்கு அவங்க இடையில வந்து நிக்கிறாங்க. இவங்கள நம்ம அகற்றிருவோம். இன்றைக்கு தேவன் அததான் சொல்றாரு. தேவன் இருக்க வேண்டிய இடத்துல அவங்கள வச்சுட்டு, நம்ம அவங்களுக்கு அவ்வளவு மதிப்பு குடுத்துட்டு இருக்கோம். அவங்க மறுபடியுமாக நம்மை காயப்படுத்துவதற்கு நாம் அதை அனுமதித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, அவங்கள விடுதலையாக்க போறோம். நம்ம மனசுல அவங்களுக்கு இடம் இல்ல. அவங்க வந்து அவங்கள தலையில நம்ம சுமக்க வேண்டிய அவசியமே இல்ல. அவங்களுடைய ஆக்கிரமித்த இடத்தை விட்டு அவங்கள வெளியேத்துங்க. அவங்களா வந்து உட்காரல. நம்ம தான் தூக்கி மேல வச்சிருக்கிறோம். அதனால அவங்கள வெளியேற்றுங்க. அவங்கள விரட்டிட்டுருங்க. தேவனை தவிர வேறு எவரும் நம் மனதின் இடத்த, சிங்காசனத்த சிங்காசனத்துல உட்கார்றதுக்கு அனுமதிக்காதீங்க. இன்றைக்கு உங்களுக்கு அது தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் இத மறுபடியுமாக வலியுறுத்தி சொல்றேன்னா, நானும் அந்த நிலைமையிலிருந்து ஒரு ஒரு பெரிய விடுதலை அடைந்திருக்கிறேன். ரொம்ப ஒரு கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடியே அது விடுதலை அடைந்துட்டேன். ஆனா இன்றைக்கு நான் பார்க்கிற பல விசுவாசிகள் இப்படிப்பட்ட தேவையற்ற மனிதர்களை தங்களுடைய மனதில வைத்துக்கொண்டு, தினந்தோறும் தங்களை காயப்படுத்திட்டு கொண்டிருக்கிறதை பார்க்கும்போது எனக்கு வேதனையா இருந்ததுனால, அதே நேரத்துல தேவன் அதே செய்திய எனக்கு அழகா கொடுத்ததுனால இன்றைக்கு உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறேன். இவங்கள விட்டுருவோம். தேவனுக்கும் நமக்கும் இடையில எந்த ஒரு அ இடையூறு இடையில யாருமே இருக்க வேண்டாம். நம்முடைய எல்லா சூழ்நிலையிலும் தேவனோடு நம் தெளிவாக, அழகாக எந்த தங்கு தடையின்றி பேசுவதற்கு, அவர்ட்ட இருந்து தங்கு தடையின்றி எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்றதுக்கு, அவர்ட்ட இருந்து தங்கு தடையின்றி எல்லா ஞானத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு, இடையில எவருமே இருக்க வேண்டாம். அவங்கள அனுமதிக்கிறதும், அனுமதிக்காமல் இருப்பதும் நம்முடைய கரத்துல தான் இருக்குது. நம்ம அப்படியே கண்கள மூடி ஜெபிக்க போறோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்கள் மனதின் சிங்காசனத்திலே உட்கார வேண்டியவர் நீர் மட்டுமே. உம்மை தவிர நாங்க இந்த நேரத்துல யாரையாவது வைத்திருந்தோமானால், தேவனே உம்முடைய கரத்துல குடுக்குறோம். இந்த நேரத்துல இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற யாராவது மனதின் சிங்காசனத்திலே வைத்திருக்கிறவர்களே ஆண்டவரே, இந்த நேரத்துல அவங்க உம்முடைய நாமத்தினாலே அதை வெளியேற்றதுக்கு நீங்க உதவி செய்யறதுக்காக நன்றி. இனிமே ஒருபோதும் அவர்கள் மீண்டும் அவர்களை காயப்படுத்துவதற்கு இவர்களை அனுமதிக்க போறதில்ல சுவாமி. ஏன்னா, அவள் மனதின் சிங்காசனத்திலே நீர் அமர்ந்திருக்கிறீர். அதற்காக நன்றி. அவங்க அவங்க தேவையில்லாமல் சுமந்திருக்கிற அந்த மக்களை இப்போ விடுதலை பண்ணதற்காக நன்றி. மன்னித்ததற்காக நன்றி சுவாமி. விடுவித்து விட்டதற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் அவருடைய மனதின் ராஜாவாக ஆண்டவரே நீர் அரசாளுகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்ததினாலே கர்த்தாவே விடுதலையும், வெற்றியும், ஆரோக்கியத்தையும் ஆண்டவரே ஆசீர்வாதத்தையும் உம்மிடத்திலிருந்து ஞானத்தையும் ஆண்டவரே எந்த தங்கு தடையின்றி பெற்றுக்கொள்வதற்கு நீங்க ஒரு வழி ஆயத்தம் பண்ணதற்காக நன்றி. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தாவே இனிமேல் எவரையும் கர்த்தாவே இப்படி தங்களுடைய மனதை ஆக்கிரமிக்க இடம் கொடாதபடி கர்த்தாவே நீர்தாமே காத்துக் கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபை கூட இருக்கட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் தாழ்மை கேட்கிறோம் பிதாவே. ஆமென்.